ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக் பைக்கு பற்றின வீடியோ என்ன தொடர்ச்சியாக போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எலக்ட்ரிக் பைக்கில் முக்கியமானது பார்த்திங்கன்னா பேட்ரி. இந்த பேட்ரி எப்படி லோ ப்ரைஸில் நம்ம சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் வீடியோவாக தான் பார்க்க போகிறேன். இப்போ பார்ட் 1 வந்து நம்ம இந்த மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி வந்து எப்படி சோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இருக்கிற பேட்ரி எல்லாமே நான் எப்படி சோர்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஐடியா கிடைக்கும். இது எல்லாமே பழைய ஸ்கிராப் கடையில் இருந்து வாங்கினது. இந்த பேட்ரி பேக் பார்த்திங்கன்னா 72 வோல்ட்டு 36 ஆம்ஸு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நான் வாங்கினது 1500 உள்ள பிஎம்எஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி எல்எஃப்பி பேட்ரி, இது கொமாக்கி அப்படிங்கிற ஒரு பைக்கு, அதோட பேட்ரி. இதெல்லாம் பிஎம்எஸ் போனது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1000 ரூபா வந்துச்சு. அதேமாதிரி 48 வோல்ட்டு லிப்போ பேட்ரி, இது வந்து 6000 மில்லியம்ஸ் இருக்கும். 3.7 வோல்ட் 6000 மில்லியம்ஸ் இருக்கும். அதுவுமே அதே மாதிரி 3.2 வோல்ட் 6000 மில்லியம்ஸு. இது எல்லாமே லேப்டாப் பேட்ரி, லித்தியம் அயன் பேட்ரி தான். இப்போ இதில் வந்து நம்ம பழைய கடையில், அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் பழைய டெஃபெக்டிவ் லேப்டாப் பேட்ரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்தோம்னா ரேட்டு கம்மியாகவே முடிஞ்சிடும். இப்போ இதில் வந்து பாதி பேட்ரி வந்து நல்லாயிருக்கும், சில பேட்ரி வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி பேட்ரி எடுக்கும்போது சில இதில் ஒரு செல்லு மட்டும் போயிருந்தாலும் உங்களுக்கு சரியாக ரேஞ்சு கிடைக்காது. அந்த செல்லில் அந்த இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் அப்படிம்பாங்க. இப்போ இந்த சீரீஸில் மட்டும் ஒரு இது ஃபுல்லாகவே வோல்டேஜ் ட்ராப்பாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த சீரீஸை மட்டும் மாற்றினாலுமே நம்மளுக்கு அவுட்புட் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த ஒரு சீரீஸ் மட்டும் போகும்போது டக்குன்னு 72லேருந்து 71, 70, 69 அந்த மாதிரி குறையாமல் 72லேருந்து டக்குன்னு 56, 52 அந்த மாதிரி ஆஃப் ஆயிரும். சில வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ஆஃப் ஆகுற மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்படிலாம் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் தான் ஒன்று ரொம்ப வீக்காக இருக்கும். மேக்ஸிமம் பேலன்சிங் போட்டால் நம்மளுக்கு ரெடி ஆகும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பேட்ரி சீரீஸ் கனெக்டர் இதான் வந்து 20 சீரீஸு, 24 சீரீஸு, 19 சீரீஸ், 48 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 15 சீரீஸ் அந்த மாதிரி வரும். அந்த சீரீஸு இந்த டீட்டெயில்ஸ் எப்படி, பிஎம்எஸ் எப்படி நம்ம சரி பண்ணுறது, பேட்ரி கம்ப்ளைண்ட்டாக இல்லையான்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது, வோல்ட் எப்படி செக் பண்ணுறது, இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்குறது, எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ லேப்டாப் பேட்டரியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு 18650 தான் போட்டிருப்பாங்க லித்தியம் அயன் பேட்டரி. இது பார்த்திங்கன்னா 18650 3.7 வோல்ட் 7.4 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 2000 ஆம்ப்ஸு மில்லியம்ஸ் கரண்ட் இருக்கும், 2 ஆம்ப் அப்படிங்கிற மாதிரி. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியை பொறுத்தவரை நம்மளுக்கு ஆம்ப்ஸ் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு இது பார்த்திங்கன்னா 3.76 வோல்ட்டு 5000 மில்லியம்ஸ் இருக்குது பார்த்திங்களா. அதேமாதிரி இதோட லென்த்து கூடின பேட்டரிலாம் வந்து 15 ஆம்ப்ஸ் வரலாம் இருக்குது, 100 ஆம்ப்ஸ் வரையே லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம லேப்டாப் பேட்டரி தான் நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கணும். ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா 100 ரூபா அந்த மாதிரி தான் வாங்கணும். தனியாக வாங்கினோன்னா ஒரு பேட்டரியே 100 200 அந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை உடைக்கணும். உடைக்கிறதுக்கு வந்து இந்த சைடில் லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த லாக்கெலாம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பி விட்டால் உள்ள பேட்ரி இருக்குது தெரிஞ்சிடும். இந்த பேட்டரி உடைக்கும் போது கேர்ஃபுல்லாக பேட்டரியில் பற்றக்கூடாது. பேட்டரியில் பட்டால் ஃபயர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இதில் எல்லா பேட்டரியும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேட்டரி வந்து டிஃபெக்டிவாக தான் இருக்கும். உள்ளே வந்து பிஎம்எஸும் வந்துடும். இப்போ இந்த ஒரு பேட்டரி உங்களுக்கு உடச்சி காமிக்க பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த டெல் லேப்டாப் பேட்டரியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தம் 6 பேட்டரி வருது. இதுதான் பிஎம்எஸ் அப்படிம்பாங்க. பிஎம்எஸ் எதுக்குன்னா அந்த கொடுத்துருக்க பேட்டரியை வந்து ஈவனாக ஒன்று போல் சார்ஜ் ஏற்றுறதுக்கும் பேட்ரி வெடிக்காமல் இருக்கிறதுக்கும் தான் அந்த பிஎம்எஸோட முக்கியமான வேலை. இதே மாதிரி தான் இப்போ இது வந்து சின்ன பேட்ரி 12 வோல்ட்டுக்குள்ளே வர்றதுனால இந்த பிஎம்எஸ் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 72 வோல்ட்டு 45 ஆம்ப்ஸ் வரை போட்டுக்கலாம். 20 சீரீஸ் 20 சீரீஸில் 20 இன்ட்டு 3.7 வோல்ட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 72க்கு மேலே வரும். அதான் இதோட கால்குலேஷன். இதுதான் இந்த சீரீஸ் பிஎம்எஸ் எல்லாமே. டோட்டல் பேட்டரியோட நெகட்டிவ் இதில் வரும். அதேமாதிரி பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் வந்து பிஎம்எஸ்லேருந்து இங்கே அவுட் ஆகும். பிஎம்எஸ் வந்து பேட்டரியோட நெகட்டிவை தான் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இந்த பிஎம்எஸில் வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சாரும் வந்துடும். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதான் டெம்பரேச்சர் சென்சாரு. இந்த கலரு எதுக்காண்டி போட்டிருக்காங்கன்னா டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க. அதுக்காண்டி இந்த மாதிரி லாஸ்ட்டாக பேக் பண்ணிக்கணும்.
பேக் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கும். பழைய பேட்ரி எதுவும் ரிப்பேர் பண்ணணுன்னாலும் என்னோடய அட்ரஸ் கீழே கொடுக்கேன், வீடியோக்கு சைட்லேயே வரும், இந்த அட்ரஸ்க்கு போட்டு விடுங்க, ஃபோன் நம்பர் கொடுக்கேன். இப்போ இந்த பேட்டரியில் வந்து எந்தெந்த பேட்டரி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். ஸ்பாட் வெல்டிங் அடிச்சிருப்பாங்க. ஸ்பாட் வெல்டிங்லாம் கட்டிங் பிளேடை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோன்னா தனித்தனி பேட்டரியே பிரிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பேக்கில் வந்து 3 பேட்டரி அப்படியே இருக்குது. இப்போ 2 பேட்டரி பிரித்து எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பேட்டரியில் வந்து வோல்டேஜ் நம்ம செக் பண்ண போகிறோம். மல்டிமீட்டரில் டிசி மோடில் 200 வோல்ட் 200 வோல்ட்டில் வச்சுட்டு ப்ரோப்பு வந்து இதில் முக்கியமான விஷயம் ஒன்று. இப்போ இதுதான் பாசிட்டிவ் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த சைடு தான் பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இப்போ நெகட்டிவில் பிளாக் கலரு, பாசிட்டிவில் ரெட் கலர். 0.8 வோல்ட்டு தான் இருக்குது. அதேமாதிரி இன்னொரு இதையும் பார்த்துக்கணும். அதேமாதிரி நெகட்டிவ், பாசிட்டிவ். இதில் 1.1 வோல்ட் இருக்குது. 3.7 வோல்ட்டில் 1.1 வோல்ட் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே பழசு தான், எப்போ எடுத்ததுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. இது 0.5 வோல்ட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் ஆனது அப்படின்னு சொல்லி அப்படியே தூர போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு இது எல்லாமே சார்ஜிங் போடணும். சார்ஜிங் போட்டு எவ்வளோ வோல்ட்டு ஏறுது, எவ்வளோ ஆம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு, டிஃபெக்டிவ் ஆனதெல்லாம் தனியாக வெளியே போட்டுற வேண்டியதான், தூர போட்டுற வேண்டியதான். திருப்பி நல்லதை மட்டும் நம்ம எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டரி பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக நம்ம 12 வோல்ட்டு பைக்குக்கு நம்ம பிஎம்எஸ் வச்சு எப்படி பேட்டரி பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இண்டிவிஜுவல் பேட்டரியெல்லாம் எப்படி சார்ஜ் போடுறது, அதுக்கான மாடல் பேர் என்னது, அதை எப்படி சார்ஜிங் போடுறதுக்கு சின்ன டிவைஸ் மாதிரி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் பேசிக்கான ஃபஸ்ட்டு பார்ட்டில் பைக்கோட பேட்ரி செல்லை வந்து லோ ப்ரைஸில் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தாச்சு. அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் தேவை, நிக்கல் ஸ்ட்ரிப் எப்படி வாங்குறது, அதே மாதிரி ஸ்பாட் வெல்டிங் எப்படி வாங்குறது, அதே மாதிரி இதை இன்ஸ்டலேஷன் பண்ணக்கூடிய டேப் எப்படி வாங்குறது, ஹீட் சிங் எப்படி வாங்குறது, பிஎம்எஸ் எப்படி வாங்குறது, சார்ஜிங் மாடல் எப்படி வாங்குறது, சார்ஜிங் மாடல் எப்படி செய்கிறது அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் தொடர்ந்து கண்டினியூஸாக வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.